Good evening students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதுலேயும் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ வாட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இஸ் the total kinetic energy before collision is not equal to the total kinetic energy after collision. இப்போ இதில் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸு கொலிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ரெண்டுமே ஒரு காமன் வெலாசிட்டியில் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி மாதிரியே இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும். இஃப் யூ ஆர் டேக்கிங் டூ ஆப்ஜெக்ட்ஸ் m1 m2 மூவிங் வித் இனிஷியல் வெலாசிட்டிஸ் u1 u2. ஆஃப்டர் கொலிஷன் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்ம தே ட்ராவல் வித் அ காமன் வெலாசிட்டி v. அப்போ நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம டோட்டல் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ் டியூரிங் கொலிஷன். அதாவது கைனட்டிக் எனர்ஜி தான் நாட் கன்சர்வ்ட், பட் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ். ஸோ அதனால் இப்போ நம்ம பிஃபோர் கொலிஷனுக்கு நம்ம டோட்டல் மொமெண்டம் போட்டோம் அப்படின்னா m1 u1 ப்ளஸ் m2 u2ன்னு கிடச்சிருது. ஆஃப்டர் கொலிஷனுக்கு நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒட்டுக்கா ஒட்டிக்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா m1 ப்ளஸ் m2 இன்டூ தே ட்ராவல் வித் த காமன் வெலாசிட்டி v அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு வியோட டேர்ம் மட்டும் வேணும் அப்படின்னா வியை காமனாக நம்ம வெளியில் வச்சுட்டு m1 ப்ளஸ் m2 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா we get the equation 4.63 as v is equal to m1 u1 plus m2 u2 by m1 plus m2. இது நம்ம பார்த்தது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் கொலிஷன் எந்த வெலாசிட்டியில் என்ன காமன் வெலாசிட்டியில் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டாபிக். இப்போ நம்ம ரெடியூஸ்டு சிலபஸில் இந்த டாபிக் இல்லை, ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த டாபிக், தட் இஸ் லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னாலே கைனட்டிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி ஆர் யூ கேன் சே இட் அஸ் லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி, அது நம்ம என்னவா மாறும் அப்படின்னா சவுண்டாவோ அல்லது ஹீட்டாவோ லைட்டாவோ மாறுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா KEI அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், அதாவது ஐங்கிறது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. KEF அப்படிங்கிறது டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன், அதாவது ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் mv². இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் m1 அண்ட் m2 ட்ராவலிங் வித் வெலாசிட்டிஸ் u1 அண்ட் u2ன்னு எடுத்துக்கிறதுனால ஈக்குவேஷன் 4.64 பாருங்கள். டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் ஆஃப் m1 u1² ப்ளஸ் ஆஃப் m2 u2². சிமிலர்லி ஃபார் கொலிஷன் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு காமன் வெலாசிட்டியில் வியில் போகுது. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வண்டியோ இல்லை காரோ நகர்ந்துட்டுருக்கு. இப்போ அது மேலே நான் ஒரு களிமண் உருண்டையை தூக்கி போடுறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு போகும்போது கார் ஒரு வெலாசிட்டியில் போகுது, நான் தூக்கி போடுற அந்த களிமண் உருண்டை ஒரு வெலாசிட்டியில் போகுது. அது ரெண்டும் ஸ்டிக் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த களிமண் உருண்டை அதில் போய் பட்ட உடனே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அது ஒரு காமன் வெலாசிட்டிஸ், அதாவது காரோட வெலாசிட்டியில் போகும். அப்போ அந்த கான்செப்ட் படி we are getting the equation 4.65. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டா மாஸ் ரெண்டும் இணைஞ்சிரும். அதனால தான் நம்ம KEF is equal to ஆஃப் m1 plus m2 into v² அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ our aim is to find out what is the loss of kinetic energy. அப்போ லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. நம்ம நார்மலாக எப்பயுமே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போடும்போது ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூன்னு போடுவோம். ஆனால் இங்கே இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. மோதலுக்கு பிறகு நம்மளுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் டெசிபேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், சவுண்ட் ஆர் லைட், அதாவது தேர் வில் பி சம் லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ del Q is equal to நம்ம இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன வேல்யூ போட்டிருக்கோம் மேலே ஆஃப் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் m2 u2 ஸ்கொயர் மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம 4.65 இருந்து ஆஃப் இன்ட்டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீக்கான வேல்யூ ஏற்கனவே நம்ம பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் பார்த்தோம்ல கண்ணு இந்த 4.63 இந்த ஈக்குவேஷன்லேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் அஸ் m1 u1 ப்ளஸ் m2 u2 பை m1 ப்ளஸ் m2 அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பண்ணால் we will get the expression for loss of kinetic energy del Q is equal to half of m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 the whole square. நம்ம இதை ஃபுல் டெரிவேஷன்ஸ் போட்டால் அது ரொம்ப டீடியஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட்டிங் ஃபார் வி அண்ட் சிம்பிளிஃபையிங் வி கெட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இந்த லாஸ்ட் டேர்ம் ஈக்குவேஷன் 4.64 மட்டும் போட்டால் போதும். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ரெண்டே டாபிக் தான் பார்த்தோம். வாட் இஸ் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து ஃபைனல் காமன் வெலாசிட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் 4.63 கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம லாஸ் இன் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் 4.67 அப்படின்னு டிரைவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ரெடியூஸ்டு சிலபஸில் இந்த டாபிக் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ சில்ட்ரன்.